இன்று இந்த திருச்செந்தூரிலிருந்து உனக்கான சத்திய வாக்கை நீ விட்டு விடாதே. விலகியது விலகியதாகவே சென்று விடுமோ என்று உன் மனம் பதற்றமடைந்ததை கொண்டுதான் இந்த ஆடி கிருத்திகையில் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். வெற்றி செய்தியோடு தான் என் பிள்ளையை சந்திப்பேன் என்று சொன்ன சொல்லிலிருந்து வாக்கு மீறாமல் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இந்த திருச்செந்தூர் முருகனே வந்து விட்டேன். என் தங்கமே, இன்று கேட்டது கேட்டபடியே கொடுக்க போகும் சூழ்நிலை உனக்கு உருவாக்கி விட்ட பிறகும் நீ கிடைக்குமா நடக்குமா என்ற யோசனைகளை எல்லாம் வளர்த்து கொள்ளாதே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் உன் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் உண்மைதானே. அப்படி இருக்கும்போது உனக்கு வேண்டியதை நான் தராமல் இருப்பேனா? என் தங்கமே, மனம் மருந்தாதே. எத்தனை சோதனைகளைத்தான் அனுபவிப்பது அப்பா, எத்தனை வேதனைகளைத்தான் கடந்து வருவது அப்பா என்று நீ என்னிடம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே உன் வாழ்க்கையும் புதியதொரு மாற்றத்தை நோக்கி இங்கு போகத்தான் போகிறது. எத்தனையோ விரதங்கள், எத்தனையோ பூஜைகள் என்று எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். ஒன்றுமே நடந்த பாடு இல்லை என்று ஒரு கட்டத்தில் உன் மீதும் வெறுப்பு, என் மீதும் வெறுப்பு. இனி இந்த முருகனே வேண்டாம் என்று என்னிடம் சண்டையிட்டு கொள்வது போல் நான் பார்க்கவே வரமாட்டேன் அப்பனே என்றும் சொல்லிவிட்டாய். என் பிள்ளையே, அந்த புண்ணிய பலன்களை நீ விரதம் இருந்து கொண்டு இருந்தாயல்லவா, அதற்கான புண்ணிய பலன்களை கையில் சேர்த்துத்தான் இப்பொழுது உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இதனால் வரையிலும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நினைத்த என் பிள்ளைக்கு இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னிடமிருந்து போனது திரும்ப உன்னிடமே வர ஆசை போகிறது. உன் விரும்பும் ஒன்றை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். முருகனை நம்பியோர் எக்காரணம் கொண்டும் கைவிடப் போவதே கிடையாது. ஓம் சரவணபவ என்று சொல்லும் போதே உன் மனதில் தீராத கஷ்டத்திற்கும் கவலைக்கும் அங்கு தீர்வு கிடைக்கத்தான் போகிறது. என் வேலும் மயிலும் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? கலங்கியது போதும் என் கண்ணின் மணியே. எத்தனை பேரோ உன்னை சுற்றி நின்று உன்னை பார்த்து அங்கு கைத்தட்டி கொண்டு இருக்கின்றார்கள். உன் காது படவே அங்கு வாங்காத பட்டத்தை எல்லாம் நீ வாங்கி கொண்டு இருக்கின்றாய். ராசி இல்லாதவன் அப்படி இப்படி என்று என்னென்னமோ சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி நான் எப்படி எனக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்றுதானே சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். இந்த அப்பன் முருகன் இருக்க போகும்போது நீ எதற்காக இங்கு மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? தருவது நானாக இருக்கும்போது நீ உன்னை விட்டு விலகுவதை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே. அது உனக்கானது பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயம் அது உன்னை வந்து தான் சேரப்போகிறது. கடந்து போகின்ற வாழ்க்கையில் நாம் யாரையும் இவரைத்தான் சந்திக்க வேண்டும், அவரைத்தான் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதில்லை. வேண்டியவர் வேண்டாதவரை தாண்டி என் வாழ்க்கையில் இவர் இருந்தால் மட்டும் போதும் என்ற நிலையை தாண்டி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது விதியின் சுழற்சியால் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீயோ அங்கு ஏற்றத்தாழ்வுகளை மனதோடு வைத்து கொண்டு மன வருத்தமடைய செய்யாது. விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால், என் ஜாதகப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால், ஏன் அப்பனே நான் உன்னை தேடி வர வேண்டும்? நீ எனக்கு தருவாய் வருவாய் என்பதில்தானே நான் உறுதியாக இருந்து உன்னை கரம் பற்றி இருக்கின்றேன் என்று சொல்கிறாய். அதுவும் உண்மைதான். இப்பொழுது உனக்கு வேண்டியதை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ என் மீதும் சிறிது சந்தேகத்தோடு தானே இருக்கின்றாய். இந்த முருகன் தருவானா மாட்டானா என்று. என்னையே கதி என்று சரணடைந்து பார் என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய். இந்த முருகனை வணங்கிவிட்ட பிறகும் தாங்க முடியாத சோதனையும் வலியும் தான் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்காதே. அந்த தாங்க முடியாத வலியும் சோதனையும் தான் உன் கருமை வினையினை இங்கு குறைத்து கொண்டு இருக்கின்றது.
உன் வாழ்வின் பெரும் பகுதியை நான் உனக்கு பதிலாக சுமக்க தயாராகிவிட்ட போதில் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த கரும வினையெல்லாம் இன்னும் சிறிது நேரம்தான் காணாமல் தான் போகிறது. அதை இந்த அப்பனின் துணை கொண்டு முறியடித்து நீ உன் வெற்றிக்கான பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். விரும்பியது விரும்பியவாறே உன் கையில் வந்து சேரும்போது உன்னை பற்றி அங்கு யார் அவதூறு பேசினாலும் விமர்சனங்களை உன் கண்முன்னே வைத்தாலும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் மனம் வலி தாங்க முடியாத நிலையைத்தான் அங்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எதை என்னிடத்தில் இருந்து நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயோ, எது உனக்கானது என்று நினைத்தாலோ அதை உன்னை தேடி வரச் செய்வதற்குத்தான் இந்த முருகன் நான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் அவ்வளவு சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தில் எட்டி இருக்கும்போது உன்னை சுற்றி யாரும் இல்லை, உன் வெற்றியை கொண்டாட யாரும் இல்லை என்று சிந்திக்காதே. உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு கண்மூடு முழிப்பதற்குள் இங்கு பல பேர் வந்து சேரலாம். ஆனால் நீ அழுத அழுகைக்கும் உன் மன கஷ்டத்திற்கும் இங்கு யார் வந்து கொண்டிருந்தார்? இந்த முருகனை தவிர யாருமே இல்லைதானே? அதன் பிறகும் அவர்களையும் இவர்களையும் எதிர்பார்த்து ஏன் அங்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றாய்? இது உன்னுடைய வாழ்க்கை. முடிவையும் நீதான் எடுக்கப் போகிறாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படி தானாக நடக்கத்தான் போகிறது. கட்டாயத்தின் பேரில் சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்காதே. நீயோ உனக்கு பிடித்ததைத்தான் செய்ய போகிறாய். அதன் பிறகும் சற்றும் இப்படியாகிவிடும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லையோ என்று எண்ண வேண்டாம். என் பிள்ளையே, உன் மனதில் பட்ட வலிகளையும் உன் மனதில் பட்ட கஷ்டத்தையும் இதுக்கு மேலும் நான் அங்கு அமைதிப்படுத்த விட்டால் உன் வாழ்க்கை வேறு விதமாக மாறும் என்பதை அறிந்து கொண்டு இந்த முருகனானவன் உனக்கு விரும்பியவரை கூப்பிட்டு அவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். நீ செய்வதை செய்தவாறே அங்கு செய்து கொண்டு இரு. பொறுப்புகளில் இருந்தும் கடமைகளிலிருந்தும் விமர்சனங்களை வைக்காமல் அதை கடந்து வந்து கொண்டே இரு. யாருக்கு எந்த துரோகத்தையும் இழைக்காமல் இருக்கும் பட்சத்தில் எனக்கு மட்டும் ஏனப்பனே இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கின்றாய் என்றுதானே நீ யோசிக்கின்றாய்? என் தங்கமே, ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். நீ வெற்றி பெறும்போது உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் உன் போராட்டத்திற்கு பாதையை கொடுக்கவில்லையே என்றுதானே நீ என் மீது சங்கடப்படுகிறாய். எனக்கு ஊக்கம் தர யாராவது ஒருவர் இருந்தார்கள் மட்டுமானால் நான் என் வாழ்க்கையில் அடுத்த நிலை அடைவது உறுதியாகி விடுமே. ஆனால் யாருமே இல்லையே என்று நீ உன்னை வருத்தி கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்காதே. மனம் தேடும் சில விஷயங்கள் உடனடியாக அமைவதில்லை. அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் நீ மனம் ஒத்து போய்தான் நடந்து கொண்டு இருக்கின்றதா என்றாலும் இல்லைதான். எது எப்படி இங்கே நமக்கானது காத்திருக்குமோ அது அங்கேதான் காத்து கொண்டு இருக்க போகிறது. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய்? அங்கே போனால் கிடைத்து விடுமா, இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று? நான் தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னேனே. அதை தாண்டி செல்வதற்குள் பல பேர் பல விமர்சனங்களை வைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு நாள் கடப்பதை கூட வெறும் யுகத்தை கடப்பதற்கு போலல்லவா சமமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தீராத வழிகளோடு அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். முதலில் உன்னை சிதைக்க வேண்டும், உன் மனதை சிதைக்க வேண்டும், உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் மனதை காயப்படுத்துவதற்கான ஆயுதத்தை தான் கையில் எடுப்பார்கள். உனக்கு எந்த செயலை செய்தால் பிடிக்காதோ, எந்த சொல்லை சொன்னால் பிடிக்காதோ அதிலிருந்து தான் ஆரம்பித்து பார்ப்பார்கள். மெலிதாக அங்கு மெருகேற்றி உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாதது போல் ஆக்கி விடுவார்கள். இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் என் பிள்ளைகள் அப்படி கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இங்கு செதுக்கி கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே.
உன் மனம் தவித்து கொண்டு இருக்காதே. வெற்றி வாகி சூடும் தருணத்தில் என் பிள்ளைகள் வந்திருக்கும் போது இனி நடக்கப் போகும் எல்லா விஷயத்திற்கும் இந்த வேலவனே பொறுப்பு என்று நீ நம்பிக்கையோடு உன்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. அதற்குள்ளதாகவே உனக்கான பாதையில் இப்படி நடத்தினால் சரியாக இருக்கும் என்ற யோசனையோடு உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ நினைத்ததே நான் அடையத்தான் போகிறேன் என்று மட்டும் நம்பிக்கை கொள். என் பிள்ளையே, இனிதான் உன் வாழ்க்கை நல்லதொரு பயணத்தை நோக்கி செல்வதற்கான அச்சாரத்தை பெறும்போது இன்னும் சில பேர் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. என்னிடத்தில் என் முருகன் இருக்க எனக்கு என்ன கவலையும் கலக்கமும் வந்துவிடப் போகிறது என்பதில் மட்டும் தீர்க்கமாக நம்பு. உன் வெற்றி உனக்குத்தான், உனக்காகவே காத்திருக்கிறது. யாம் இருக்க